மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னி சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். ஸ்ரீமன் நாராயணன் பற்பல அவதாரங்களை எடுத்தார். மீனொடு ஆமை கழல் அரி குரலாய் என்கிற ரீதியிலே 10 அவதாரங்கள் காட்டப்படுகின்றன. இவ மட்டும் இல்லாமல் இவ்வுலகில் இருப்போர் எல்லோரும் திருந்த வேண்டும் என்பதற்காக, அவர்களை தான் பெற வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவன் தோன்றியும் பலர் அவனுக்கு கிடைக்கவில்லை. மிகவும் சொல்பமானவர்களே அவனுக்கு கிடைத்திருக்கிறார்கள். ஆகையாலே தன்னால் முடியாததை ஒரு ஞானியை கொண்டு செய்கிறான் அந்த எம்பெருமான். அதனாலே பற்பல ஞானிகளை அவதாரம் பண்ணும்படியாக பண்ணுகிறார். அவர்களுடைய உபதேசத்தை கேட்டு எல்லோரும் உய்வடைய வேண்டும் என்று அந்த எம்பெருமான் கருதுகிறார். அதனால்தான் பத்த சேதனர்களிலே ஒருத்தருக்கு ஞான பிரதானம் பண்ணி அவரை பாசுரம் பாடுவித்தான் எம்பெருமான். அதற்கு மேலே தான் வேதாந்த கருத்துக்களை இவர்கள் எல்லோரும் அறியும்படியாக செய்ய வேண்டும் என்பதற்காக எம்பெருமானார் அவதரித்தார். அவரை அவதரிக்கும்படியாக பண்ணினார். ஆதிசேஷனுடைய அபராவதார பூதர் தான் எம்பெருமானார். இந்த எம்பெருமானார் அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராசமாவனிவன் இனி எல்லோராலும் போற்றப்படக்கூடியவர். எம்பெருமானாரை அந்த எம்பெருமான் அவதரிப்பித்தது வேதாந்தார்த்தங்களை உள்ளபடி எல்லோருக்கும் வெளியிட வேண்டும் என்கிற ஆவா. அரவரச பெருஞ்சோதி அனந்தனை அழைத்து, நீர் இவ்வுலகுக்கு சென்று உலகம் உய்யும்படியாக பலவிதமான காரியங்களை பண்ணி வர வேண்டும் என நியமிக்க திருவனந்தாழ்வானே எம்பெருமானாராக அவதரித்தார். பிரதமாவதாரத்திலே அவருக்கு வேதாந்தத்திலே நோக்காக இருந்தது. எம்பெருமானாரான தசையிலே வேதாந்தத்திலே மிகவும் நோக்காக இருந்து அதனுடைய அர்த்தங்களை வெளிப்படையாக காட்டியருளினார் எம்பெருமானார். மிகவும் கருணை மிக்கவராக இருந்தார். எல்லோரும் பகவானை அடைய வேண்டும் என்கிற அவாவிலே எல்லோருக்குமான ஒரு வழியை காட்டிக் கொடுத்தார் எம்பெருமானார். ஆனால் அந்த எம்பெருமானார் தமிழ் கிரந்தங்களுக்கோ ரகசிய கிரந்தங்களுக்கோ எந்த விதமான வியாக்கியானமும் பண்ணவில்லை. இப்படி இருக்கக்கூடிய தமிழ் கிரந்தங்களுக்கு, ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்களுக்கு, அதை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான கிரந்தங்களுக்கு அர்த்தம் புரிய வைக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டான் பகவான். மூலவும் திருவனந்தாழ்வானை அழைத்து, நீரே மூலவும் அவதரித்து சம்பிரதாய அர்த்தங்களை தெளிவிக்க வேண்டும் என்றார். இப்பொழுது வேதாந்தத்துக்கு எம்பெருமானாராக அவதரித்தவரே அந்த ஆதிசேஷனே சம்பிரதாயத்துக்காக, ரகசியத்ரயார்த்தத்துக்காக மணவாள மாமுனிகளாக அவதரித்தார். மணவாள மாமுனிகளாக திருவவதரித்து பற்பல கிரந்தங்களை காட்டி, வியாக்கியானங்கள் காட்டி நாம் வியும்படியாக பண்ணினார். எம்பெருமான் திருவரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது நம்பிள்ளை திருவாய்மொழியினுடைய அர்த்தங்களை மிக அழகாக தெளிவித்து சொல்லிக் கொண்டு வந்தார். அதை கேட்க வேண்டும் என்று அந்த திருவரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெருமாளுக்கு ஆசை. என்ன பண்ணினார் அவர் அப்படின்னால், தன்னுடைய ஆதிசேஷன்
என்கிற படுக்கையை விட்டு சேஷ பரியங்கத்தையே விட்டு எழுந்து வந்து வெளியிலே எட்டி பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு முன்னாலே திருவளக்கு பிச்சன் இருந்தான். திருவளக்கு பிச்சன் தோளை பிடித்து கொண்டு எட்டி பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தார், மிகவும் சந்தோஷமாக ரசித்து. ஆனாலும் திருவிளக்கு பிச்சனுக்கு புரிந்தது, ஏதோ ஒரு வாசனை தெரிகிறதே, வெண்ண வாசனை தெரிகிறதே என்று திரும்பி பார்த்தால் பெரிய பெருமாளே நின்று கொண்டிருக்கிறார். உடனே பின்னாடி திரும்பி பார்த்த அந்த எம்பெருமானை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, சுவாமி தேவரீர் அர்ச்சாவதாரம், இப்படியாக உம்முடைய சேஷபரியங்கத்தை விட்டு எழுந்து வரல் ஆகாது, அங்கே சென்று சயனித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்றார். போய் அன்னைக்கு படுத்துட்டு வரதான் அந்த பெருமாள், அதுக்கப்புறம் எந்திருக்கவே இல்லை. இந்த அர்த்தத்தை எங்கேருந்து கேட்கறது? அப்பொழுது யோசித்தார், இதனுடைய அர்த்தங்களை ஆதிசேஷனை கொண்டே கற்போம் என்று முடிவு பண்ணினார். அதனால் மணவாள மாமுனிகளை அவதரிப்பித்து அவர் மூலமாக இவ்வர்த்தங்களை கேட்டுக்கொண்டான் திருவரங்கத்தெம்பெருமான். ஒரு சம்வத்சர காலம் தன்னுடைய உற்சவங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு மாமுனிகளை கொண்டு ஈட்டுக்காலக்ஷேபத்தை கேட்டுக்கொண்டார். எம்பெருமானாரை சொல்லுகிற போது மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் என்று திருவாய்மொழியை வளர்த்தவர் எம்பெருமானார் என்று சொல்லுகிறோம். அதே போல மணவாள மாமுனிகளுக்கு ஒரு திருநாமம் உண்டு, ஈட்டுப்பெருக்கர் என்கிற திருநாமம். எப்படி எம்பெருமானார் மூலமான திருவாய்மொழியை வளர்த்தாரோ, இவரோ அதற்கு வியாக்கியானமாக அர்த்தங்களை தந்திருக்கக்கூடிய ஈட்டை வளர்த்து கொடுத்தவர் மணவாள மாமுனிகள். இப்படியாக ஒரு சம்வத்சர காலம் கேட்டார். கேட்டவுடனேயே இவரை ஆச்சாரிய ஸ்தானத்திலே தான் நினைத்து கொண்டான் அந்த எம்பெருமான். ஒரு ஆச்சாரியனானவன் சிஷ்யனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், சிஷ்யனுக்கு இந்த ஆச்சாரியன் தகுந்த சன்மானத்தை கொடுத்த சிஷ்யனானவன் ஆச்சாரியனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆச்சாரியனுக்கு தகுந்த சன்மானத்தை சிஷ்யன் கொடுக்க வேண்டும். அடுத்தது, இந்த சிஷ்யனானவன் ஆச்சாரியனுடைய திருநாமத்தை தாஸ்யநாமமாக சூட்டிக்கொள்ள வேண்டும். அதே போல அந்த ஆச்சாரியனுடைய ஒரு தீர்த்த திருவத்தியனத்தை கொண்டாட வேண்டும் இந்த சிஷ்யன். இது மூன்றுமே திருவரங்கத்தெம்பெருமான் இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல அந்த ஆச்சாரியனுக்கு தனியன் பண்ண வேண்டும். இவை எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார். ஒன்று, ஆச்சாரியனுக்கு அவருடைய பெயரையே தான் சூட்டிக் கொள்ள வேண்டும். திருவரங்கத்தெம்பெருமானுடைய திருநாமம் என்ன? அழகிய மணவாளன் என்பது திருநாமம். என்னவாயிற்று என்னால், மணவாள மாமுனிகள் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணுகிற போது ஷடகோபஜீயர் என்கிற திருநாமத்தோடையே எழுந்துள்ள இருக்க வேண்டும், நாம் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ண வேண்டும் என்கிற அவாவிலே இருந்தார். ஆனால் அரங்கனோ, நீர் அழகிய மணவாளன் என்கிற திருநாமத்தாலேயே அழைக்கப்பட வேண்டும் என்று அவரை நியமித்தார். ஏனென்றால் அவனோ அனைத்தும் அறிந்தவன் அல்லவா. பிற்காலத்திலே இவரே நமக்கு ஆச்சாரியனாக போகிறார். நம் பெயரை மாற்ற முடியாது. ஆனால் இவர் பெயரையும் மாற்றாமல் இருந்தால் அவர் பெயரை, ஆச்சாரியனுடைய பெயரை நாம் வைத்துக் கொண்டோம் என்கிற பெருமை வந்துவிடுமே. அந்த பெருமை பெற வேண்டுமென்னால் இவர் பெயர் மாற்றப்படல் ஆகாது என்று இவரை அழகிய மணவாள மாமுனிகளாகவே திகழும்படியாக பண்ணினார். இரண்டாவதாக, அந்த எம்பெருமான் இவருக்கு தனியன் பண்ண வேண்டும். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் என்னும்படியான தனியனையும் பண்ணினார். மூன்றாவதாக, இந்த மணவாள மாமுனிகளுடைய அவருக்கு தன்னுடைய சேஷபரியங்கத்தையே பரிசாக அளித்தார். அடுத்தது,
மணவாள மாமுனிகளுடைய தீர்த்த திருவத்தியனத்தை இன்றளவும் அந்த எம்பெருமான் அனுசரித்து வருகிறார். அன்று மணவாள மாமுனிகள் அமுது செய்த பிற்பாடுதான் பெரிய பெருமாள் அமுது செய்கிறார். இப்படியாக பல பெருமைகள் மணவாள மாமுனிகளுக்கு. ஏனென்றால் மணவாள மாமுனிகளை தன்னுடைய ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்டான். அந்த நாள் தான் இன்று. அதனால்தான் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் என்கிற தனியன் அவதரித்த திருநாள் இன்று. ஈடு காலக்ஷேபம் முடிந்து மணவாள மாமுனிகள் சாற்றுமறை பண்ணினார். அதற்கு பிற்பாடு இந்த மணவாள மாமுனிகளுக்கு தகுந்த சன்மானத்தை அளிக்க வேண்டும் என்று யோசித்தார். அவருக்கு தகுந்த சன்மானம் எதுவென்றால் தான் யாருக்கும் விட்டு கொடுக்காத ஆதிசேஷனையே இவருக்கு சன்மானமாக கொடுத்து, மேலும் அரங்கநாயகம் என்கிற பாலன் மூலமாக ஒரு சிறு குழந்தை மூலமாக ஆவேசித்து இந்த குழந்தை நேர வருது, மாமுனிகள் திருமுன்பே நிற்கிறது, கையை கூப்பிக்கொண்டு ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் என்று இந்த குழந்தை சொல்லிவிடுகிறது. பிற்பாடு மீளவும் கேட்டாலும் அது தெரியவில்லை. அங்கே இருக்கக்கூடிய கோட்டியார் சில பேர் கனவில், மணவாள மாமனுடைய சிஷ்யர் கனவிலும் கூட அந்த எம்பெருமான் திருவவதரித்து கனவிலும் கூட எழுந்தருளி இந்த தனியனை அவர்களுக்கும் சொல்லி இருக்கிறார். அதிலே பாதியை சொல்லி மீதியை நாளை கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது அப்பொழுதுதான் எல்லோருக்கும் புரிந்தது, இது எம்பெருமானுடைய ஆணை, எம்பெருமானே இதை செய்திருக்கிறான் என்று புரிந்தது. இன்றளவும் இந்த தனியனை அருளைச் செயலுக்கு முன்னும் பின்னுமாக சேவிக்க வேண்டும் என்று நியமித்தருளினார். அதற்கு அனுகுணமாகத்தான் எல்லா திவ்ய தேசங்களிலும் இந்த தனியனும் அருளைச் செயல் தொடக்கத்திலும் முடிவிலும் பகரப்படுகிறது. ஆக இவர் இந்த மணவாள மாமுனிகளுடைய பெருமை என்பது அத்தியுதமாக இந்த ஸ்ரீசைலேஷ தனியனிலே காட்டப்படுகிறது. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம். ஸ்ரீசைலேஷர்னா யார் என்றால் திருவாய்மொழி பிள்ளையினுடைய தயைக்கு பாத்திரபூதரான மணவாள மாமுனிகள். ஸ்ரீசைலேஷரான திருவாய்மொழி பிள்ளையினுடைய தயைக்கு பாத்திரபூதராக இருப்பவரும், தீபக்தியாதி குணார்ணவம் ஞான பக்தி வைராக்கியமாகிற குணங்களுக்கு, எண்ணற்ற கல்யாண குணங்களுக்கு கொள்கலனாக அந்த குணக்கடலாக திகழ்பவரும், யதீந்திர பிரவணம் யதீந்திரரான எம்பெருமானாரிடத்திலே மிகவும் பிராவண்யம் பொருந்தினவராகவும் ஆசையுடனும் அவருடைய திருவடிகளிலே ஆசையுடனும் இருப்பவரான மணவாள மாமுனிகளை வந்தே அவரை வணங்குகிறேன். ரம்யஜாமாதரம் அழகிய மணவாள மாமுனிகளாக திகழக்கூடியவரை வணங்குகிறேன் என்று பொருள். இதிலே திருவாய்மொழி பிள்ளையினுடைய அருளுக்கு பாத்திரபூதர் மணவாள மாமுனிகள். அதைத்தான் பல இடங்களிலே காட்டி அருளுகிறார். உபதேசரத்தின மாலையிலும் சரி, ஆர்த்தி பிரபந்தத்திலும் சரி, பல கிரந்தங்களில் மணவாள மாமுனிகள் ஸ்பஷ்டமாக காட்டுகிறார். தொடக்கத்திலேயே எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் என்று காட்டுகிறார். திருவாய்மொழி பிள்ளையினுடைய அருளால் தான் எதிராசருடைய அருள் தனக்கு கிட்டியது என்று காட்டியருளுகிறார். அப்படி திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருவடி தாமரைகளிலே மிகவும் பிரபணராய் உபகாரக ஆச்சாரியனை, உத்தாரக ஆச்சாரியனை காட்டக்கூடியவர் என்று நமக்கு காட்டித் தருகிறார் மணவாள மாமுனிகள். எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் அதை எடுத்து நோடுங்க. உபதேசரத்தினமால கடைசியில் எப்படி முடிகிறது? எந்த எதிராசர் இன்னருளுக்கு என்னும் விளக்காகின்னு முடிகிறது. ஒரு கிரந்தத்தினுடைய ஆரம்பத்தையும் முடிவையும் எப்படி இருக்குன்றதை வைத்துக்கொண்டு அந்த கிரந்தத்தினுடைய அர்த்தத்தை நிர்ணயித்து விடலாம். அப்பொழுது எந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் எந்த எதிராசர் இன்னருள், திருவாய்மொழி பிள்ளை அருள் இல்லையில் எதிராசர் அருள் இல்லை என்பதை தான் பூர்ணமாக நம்பினார். ஆனால் திருவாய்மொழி பிள்ளையினுடைய அருளால் தான் எதிராசர். திருவாய்மொழி பிள்ளை இவருக்கு உபகாரக ஆச்சாரியன், எதிராசர் உத்தாரக ஆச்சாரியன்.
உபகாரகாச்சாரியன்னா எம்பெருமானாரோடு சேர்த்து வைப்பவர், உபகாரம் செய்யக்கூடியவர். உத்தாரகாச்சாரியன்னா யாராலே நமக்கு விமோசனம் ஏற்படுகிறதோ அவர்தான் உத்தரிப்பிக்கக்கூடியவர். இந்த ஆச்சாரியன் தான் எம்பெருமானாரை காட்டிக் கொடுக்கிறார். அதனால் இவரருளால் அவரருள் என்பது காட்டப்பட்டது எந்த திருவாய்மொழி பிள்ளையின் அருளால். அதனால் தான் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம். திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமனிடத்திலே மிகவும் தயை கொண்டு பற்பல அர்த்தங்களை காட்டி அவரை நம்முடைய தரிசனத்துக்கு ஈந்திருக்கிறார். அதைத்தான் எந்தை திருவாய்மொழி பிள்ளை இன்னருளால் என்னை இவர் காட்டினார். திருவரங்கத்தம் பெருமான் அதைத்தான் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் என்று காட்டினார். தீபக்தியாதி குணார்ணவம், ஞான பக்தி வைராக்கியம் இவைகளுக்கு குணக்கடலாக திகழக்கூடியவர். மணவாள மாமனிகளுடைய ஞானத்துக்கு ஈடு கிடையவே கிடையாது. அவர் எம்பெருமான் மீதும் எம்பெருமானார் மீதும் கொண்டிருக்கக்கூடிய பிராவண்யத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அவரை போல ஒரு வைராக்கியசாலி பார்க்க முடியாது. மணவாள மாமனிகளுடைய ஆர்ஜவத்துக்கு அவருடைய வியாக்கியானங்களே சான்றாக இருக்கிறது. மணவாள மாமனுடைய வாக்சாதுரியத்துக்கு அவருடைய வியாக்கியானங்கள் சான்றாக திகழ்கின்றன. அதே போல அவருடைய வைராக்கியம் எத்தகையது என்னால் காலக்ஷேபம் சொல்லிக் கொண்டிருக்கிற தருவாயிலே பல நேரங்களிலே அவருடைய உறவினர்கள் பரவவைத்து விட்டார்கள் என்ற செய்தி வந்தால் அவராலே காலக்ஷேபத்தை சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களுக்காக ஆசௌசம் காக்க வேண்டியிருக்கும். பிறப்பிறப்பு செய்தி வந்தால் அதனாலே தீட்டு காக்க வேண்டியிருக்கிறது என்று யோசித்து பகவானுடைய அனுபவத்துக்கு இந்த உறவானது தடையாக இருக்கிறதே, அப்படியானால் அதை துறந்து விட வேண்டியது என்று துறந்தவர் மணவாள மாமனிகள். அவர் கடைசி காலங்களிலே சில காலங்களுக்கு முன்பு வரை அவர் திருவரங்கத்தில் எழுந்துள்ள இருந்தபோது அவருடைய சிஷ்யரான கோவில் அண்ணன் என்கிற சுவாமி மணவாள மாமனிகளுக்கு தன் கிரகத்திலிருந்து தன்னுடைய திருமாளிகையிலிருந்து பிரசாதத்தை, அதாவது வெறும் தத்தியன்னம் தான், தயிர் ஜாதம் அவ்வளோதான், என்ன பண்ணுவார், கலந்து எடுத்துக்கொண்டு வந்து அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு தொட்டியிலே, கல் தொட்டியிலே சேர்த்து விடுவார். ஏனென்றால் கல் தொட்டியானது அதனுடைய குணத்தை அந்த உணவிலே சேர்க்காது. அதனாலே சத்வரதோ ரஜோ தம குணங்கள் அந்த எந்த குணங்களும் கலசாமல் சத்வகுணம் மட்டுமே இருக்குமானால் அந்த உணவையே எடுத்துக்கொள்வார். ஒவ்வொரு நாளும் அந்த தத்தியன்னத்திலே உப்பு சேர்த்து எடுத்துக்கொண்டு வருவார், லவணத்தை சேர்த்து. ஆனால் ஒரு நாள் உப்பு போட மறந்து விட்டார். அப்பொழுது மணவாள மாமனிகள் அதை அமுது செய்து பிற்பாடு சொல்லக்கூடிய வார்த்தை, நாளை முதல் இப்படியே உப்பே சேர்க்காமல் இருக்கட்டும் என்றார். ஏனென்றால் இந்த உப்பு என்னும்படியான சுவையும் கூட தவிர்க்கப்பட வேண்டியது என்பதை பெருமான் உணர்த்துகிறான் என்று இப்படி வைராக்கியசாலியாக இருந்தார். இப்படி பற்பல கல்யாண குணங்களுக்கு அடைக்கலமாக இருந்தவர். அவருடைய கருணைக்கு ஈடே கிடையாது. வயதான காலத்திலும் தான் வியாக்கியானமிட்டு அருளினார் ஆச்சாரிய ஹிருதயத்துக்கு. அந்த சமயத்தில் கோவில் அண்ணன் சுவாமி கேட்கிறார், சுவாமி இப்படி கட்டப்பட்டு இந்த வியாக்கியானத்தை நீர் சாதித்தருள வேணுமா என்று கேட்க, எல்லாம் உம்முடைய குழந்தைகளுக்குத்தான் செய்கிறேன் என்று சொன்னார். இப்படி பற்பல கிரந்தங்களை அவர் அருளினதே அவருடைய கருணையின் காரணம். அதே போல தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம், எம்பெருமானாரிடத்திலே மிகவும் பிரபணராக இருந்தார்.
ராமானுஜ சதுர்வேதி மங்கலம் என்னும்படியான ஒரு இடத்தை நிறுவி ஆழ்வார் திருநகலிலே அங்கே பவிஷ்யதாச்சாரியரை பிரதிஷ்டை செய்து அவர் பொருட்டு எதிராஜ விம்சதி என்னும்படியான நூலை பண்ணி தான் தன்னை நைச்சானுசந்தானம் பண்ணிக்கொண்டு எம்பெருமானார் இடத்திலே காக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அதே போல அவர் இந்த சம்சாரத்தினுடைய பீதி நடையாட கால் கொதிப்பாலே எம்பெருமானார் விஷயமாக ஆர்த்தி பிரபந்தம் என்கிற தன் துடிப்பை வெளியிடுகிறார். எம்பெருமானாருக்கு அடைய வேண்டும் என்று எம்பெருமானார் விஷயமாக. அப்படி எம்பெருமானாரிடத்திலே மிகவும் பிரவணராக திகழ்ந்தவர் யதீந்திர பிரவணம். வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் என்று காட்டுகிறார். இதனால் காஞ்சி சுவாமி இன்னும் அற்புதமான ஒரு அர்த்தம் காட்டுறார். அதை மட்டும் சொல்லி முடிச்சோடு. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் தீபக்தியாதி குணார்ணவம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் என்று கொள்ள வேண்டும். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் வந்தே அப்படின்னா எம்பெருமான் நினைத்தானாம். பெரிய பெருமாள் நினைத்தாராம். சைலம் என்றால் மலை என்று பொருள். சைலேஷன் என்றால் மலைக்கடிபதி என்று பொருள். சைலேஷ தயாபாத்திரம் வந்தே என்று ஒருத்தரை வணங்கினேன். சைலேஷர்னா யார் அப்படின்னா கிஷ்கிந்த மலைக்கு அதிபதியாக இருந்த மதங்க மகரிஷி. இந்த மதங்க மகரிஷியினுடைய தயையால் தான் இந்த சுக்ரீவனை பிழைத்து கிடந்தான். ஏனென்றால் மதங்க மகரிஷி அவருடைய மலையிலே ஏன் இவன் அடைக்கலம் புகுந்தான் என்னால் மதங்க மகரிஷியினுடைய சாபம் வாலிக்கு இருந்தது. அவன் இந்த மலை அருகிலே மறையிலே வந்தானேயானால் அவன் தலை வெடித்து விடும் என்று. அதை அறிந்து கொண்ட சுக்ரீவன் வாலியிலிடமிருந்து தப்பிப்பதற்காக இந்த மலையிலே அடைக்கலம் புகுந்தானாகையாலே சைலேஷரான மதங்க மகரிஷியினுடைய மலையிலே அடைக்கலம் புகுந்தவன் அப்பொழுது மதங்க மகரிஷியினுடைய கருணைக்கு பாத்திரபூதன் யார் என்னால் சுக்ரீவன். இப்படி மதங்க மகரிஷியினுடைய கருணைக்கு பாத்திரபூதனான அந்த சுக்ரீவன் இருக்கிறானே, அவனை வணங்கினேன். எனக்கு மனசு ஒப்பல. அவனோட வசந்த அதிகாரி இருந்தா நல்லா இருக்குமேனு பார்த்தேன். சைலேஷதயா பாத்திரம் வந்தே அப்படின்னு அவனை வணங்கினேன். ஆனால் இவ்வாறாக இப்பொழுதோ ஸ்ரீசைலேஷருடைய தயைக்கு பாத்திரபூதனாக ஆகியிருக்கிறேனே, இப்பொழுதுதான் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது, நிறைவாக இருந்தது என்று நினைத்தான். தீபக்தியாதி குணார்ணவம் வந்தே. ஆர்ணவம்னா கடல் அப்படின்னு பொருள். நாமும் வழிபட வேண்டும் என்பதற்காக சமுத்திரராஜனிடத்திலே நாம் சரணாகதி பண்ணினோம். ஆர்ணவத்தின் மேலே மீது சரணாகதி பண்ணினோம். ஆர்ணவத்தின் இடத்திலே லவணசாகரத்திலே சரணாகதி பண்ணினோம். இப்பொழுது குணசாகரத்தினிடத்திலே சரணாகதி பண்ணுவோம். அவரை வணங்குவோம். லவணசாகரத்தில் வணங்கினோம் என்கிற குறை தீர குணசாகரமாக இருக்கக்கூடிய தீபக்தியாதி குணார்ணவத்திடத்திலே மணவாளமாவனிடத்திலே அவரை வணங்கினார். யதீந்திர பிரவணம் வந்தே. சுக்ரீவனை வணங்கின குறை தீர மணவாளமாமன்களை வணங்கினார். உப்புக்கடலை வணங்கின குறை தீர மணவாளமாமன்களை வணங்கினார். அதே போல என்னத்தான் யதீந்திரரிடத்தில் ஒரு குறையும் இல்லை. ஆனாலும் அந்த யதீந்திரரிடத்திலே வணங்கி அவரிடத்திலே சிஷ்யவிருத்தி பண்ணினாலும் கூட அந்த யதீந்திரர் மூலமாக நம்மால் திருவாய்மொழியை கேட்க முடியவில்லையே என்கிற குறை தீர மணவாள மாமனிடத்திலே திருவாய்மொழியை கேட்டு
யதீந்திரரிடத்திலே பண்ணின அவரை வணங்கின குறை தீர யதீந்திர பிரவணரை வணங்கினான். யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் மணவாள மாமுனிகளை வணங்குகிறேன் என்று பொருள். அப்படிப்பட்ட மணவாள மாமுனியுடைய ஒரு அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேணும். அப்படி அந்த மணவாள மாமுனிகளுக்கு சாற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த தனியன் அவதரித்த நாள் எல்லோரும் கொண்டாட வேண்டிய நாள். இப்படிப்பட்ட நாளிலே எல்லோருக்கும் பகவத் பாகவத ஆச்சாரிய கடாட்சம் கிடைக்க வேணும் என்று மாமுனிகளை பிரார்த்தித்துக் கொண்டு குத்தங்குறைகள் இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்தனையுடன் அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்ய ஸ்ரீர் நித்யமங்கலம்.